பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி செட்டப். அப்படியே காட்டுங்க லைட் ஹவுஸ். ஆக்சுவலாக இது வந்து போர்ச்சுகல் ஃப்ரான்ஸ் கிறிஸ்டியானோ ஒருத்தர் 1800 கட்டியிருக்காரு. பாருங்க இருக்கு பாருங்க. அப்படியே மேலே வந்து ஏறி வந்து ஒரு நல்ல ஒரு வியூ இருக்குது. அந்த வியூவை நீங்கள் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் மக்கள். பாருங்கள், இது அப்படியே இந்த ரிவர் போயிட்டு இந்த அரேபியன் சீயோட கடக்குதுங்க. செம்ம பாயிண்ட்டுங்க. இந்த வியூலாம் நம்மளோட சேனலில் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். அப்படியே பார்த்துக்கோங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம கோயிங் டு சி லைட் ஹவுஸ். ஸ்டே டியூன். நீங்கள் RRR படத்தில் பார்த்துருப்பீங்களே, ராம் சரணெல்லாம் ஒரு இடத்துல இது பண்ணி வைப்பாங்க பாருங்கள், அடைச்சி வைப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி டோட்டலாக மொத்தம் ஒரு 21 இது இருக்குது, பிளாக்ஸ் இருக்குது. சுற்றி காட்டுவார் பாருங்கள் விக்னேஷ். இப்போ விக்ரம வந்து ராம் சரண் நினச்சிக்கோங்க. அவர் வந்து அப்போ கீழே இறங்குவார். ராம் சரண் பாருங்கள். இப்போ அவர் வந்து உள்ள கீழே போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். எடிட்டில் பார்த்துக்குறோம். ஜம்ப். உங்களுக்காக நிறைய யூடியூப் சேனலுக்காக உயிரை அர்ப்பணிக்கிறேன். பாய் பாய் விக்ரம். ரெஸ்ட் இன் பீஸ். भैया भैया इधर रखता। OG gang guys. Prem the gang leader. மேலே வந்துட்டேன். பாருங்கள் லைட் ஹவுஸ் வியூவை பாருங்கள். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டோட ஃபுல் வியூ தெரியுது. இது வந்து லைட் ஹவுஸு. பைனாகுலர் இது பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். இது அப்படியே பீச். பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாட் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோவா பெஸ்ட் ஆத்தென்டிக் ஒரு சாட் ஷாப்பு. பாவ் பஜ்ஜில் அன்லிமிட்டடாக இருக்குது பாருங்கள். வடப்பாவ் ஃபுல் பாவ் தான். எவ்வளோ பண்ணு இருக்குது பாருங்கள். கோவா பீப்புள் எல்லாருமே இங்கே தான் வராங்க. ஓகே சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் வடப்பாவ் ஆர்டர் பண்ணோம். இதில் வந்து மிர்ச்சி மிளகா போடுறோம். இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பைசி கைஸ். ரொம்ப காரமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. இந்த வெதருக்கும் இதுக்கும் சேர்க்கும் போது நல்லா இருக்குது. இன்னும் நிறைய கூட டிஷ்ஷஸ் இருக்குது. वड़ापाव 3 मिर्च वाले बाकी சூப்பர் வடபாவ். நம்ம நைட் ஒரு கிளப்புக்கு போகிறோம். அது வந்து செம்ம ட்ராவல். ஃபுல்லாக மலையில் வந்த இந்த டிராஃபிக்கை பாருங்கள், எவ்வளோ டிராஃபிக். இப்போ அது போய் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உள்ளே போயிட்டு அந்த கிளப்போட வியூலாம் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது டிட்டோ ஸ்ட்ரீட் உள்ள வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டை பாருங்கள். நம்மளுக்கு எப்படி பெங்களூரில் சர்ச் ஸ்ட்ரீட் அதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி ஸ்ட்ரீட். ஃபுல்லாக லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக கிளப்ஸு ஃபுல்லாக ஷாப்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்ப்போம் இருங்க, நம்ம உள்ளே போய்ட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க கைஸ். அப்படியே உங்களுக்கான ஃபியூல் வியூ இப்போ பாருங்கள். அப்படியே எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டோம். எல்லாம் ஒன்றும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் போய் பைக்கை போயிட்டு சரண்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இப்போ வேன் ஒன்று வரப்போகுது. சவுத் கோவா ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, வேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ரூமை மிஸ் பண்ணுறாங்க. எல்லாம் வெளியே எல்லாம் வரவே முடியல. இந்த மாதிரி ஒரு ரூம் நம்மளுக்கு கிடைக்காது. பாருங்கள், இது ஆனால் 360 வியூ பாருங்கள். ஓகே, கேப் வெயிட் பண்ணுது. நம்ம வெளியே போயிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. கார் வந்துடுச்சு. இன்றைக்கான ட்ராவல் கார் விங்கர். எல்லாம் பேக் பேக் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க பின்னாடி. பை பாய் ஐலாண்ட். பை பாய்.
கோவாவோட ஃபேமஸ் பிரிட்ஜ் வியூவை பாருங்கள். இது ஆக்சுவலாக இன்னும் நைட்டில் பார்த்துதான் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குது பாருங்கள். பிக்கெஸ்ட் பிரிட்ஜ். அப்படியே கீழே வந்து ஒரு ஆறு ஓடுது பாருங்க. இது அப்படியே போய் பீச்சை கனெக்ட் பண்ணுறது. நைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இட்ஸ் பாலாஜி டெம்பிள். டெம்பிளோட வியூவை பாருங்கள். நல்லா இருக்குது. நல்லா பெரிய டெம்பிள் இது. அப்போயே கட்டிடுறாங்க போல் கோவாவில். ஓகே. மங்குவேஷ் டெம்பிள். டெம்பிளோட வியூவை பார்த்தீங்கன்னா கீழேயே ஒரு குளம் இருக்குது பாருங்கள். சென்டரில் ஒரு தாமரை பூ மலர்ந்து இருக்குது. நல்லா இருக்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் டெம்பிளோட வியூ. நல்லா இருக்கு பாருங்கள் கோபுரம். நைஸ். டாட்டூ போடுறாங்க. அப்ப இங்க கேப் உள்ள ஃபைட் ஆயிடுச்சு. டேய் நம்ம பண்ணதே தப்பு. அவன் என்னடா ஆர்கியூ பண்றேன். நான் பே பண்றேன்டா. உர்ரா. நான் என்ன பே பண்றேன்? 100 ரூபாய் நான் 100 ரூபாய் பே பண்றேன்டா. உர்ரா. அவன்ட்ட பேசி. டேய் ஒருத்தங்க போடுற 100 ரூபாய் நான் பே பண்றேன். டேய் உர்ரா. அவன்ட்ட பேசினீங்க நீங்க. ஏதானா? இந்த பாரு. 3 டைப் டிசைன். டாட்டூ போட வந்தோம். உள்ள ஃபைட் ஆயிடுச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. கவர் அப் வீடியோ பண்ணுறாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு அவுட்புட் தரேன். அவன் தெரியாமாச்சு போட்டு போனீங்களா? அவனை கேட்டுக்கிறேன். நீ அவன் 15 சொன்ன வெஸ்ட் போயிட்டியான். உனக்கு வைக்கும் போதே எத்து மச்ச தப்பு தட்டி எங்க எத்து வந்து வெஸ்ட் இங்க வைக்கும் போதே பாருங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்குது. நானும் விக்ரமும் ஏதோ ட்ரை பண்ணோம். அது முடியல. எங்களை கண்டுபிடிச்சிட்டாரு அவர். பே பண்ண சொன்னார். இப்போ 70 rupees பே பண்ணி ஃபுல் கவர் அப் வீடியோ. நல்லா இருக்குது. கைஸ் சர்ச் வந்துருச்சு. சர்ச் பக்கத்தில் அப்படியே நம்ம பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டு வரோம். உள்ள சர்ச் வியூவை காட்டுறேன். சர்ச் உள்ள வந்துட்டோம். சர்ச்சோட வியூவை பாருங்க. செம்மையா இருக்குது சர்ச். ஃப்ரண்ட் வியூ பாருங்க. நல்லா இருக்குது சர்ச். செம்ம ஹைட்டா இருக்குது. சர்ச்சோட ஃபுல் வியூ பாருங்க. சர்ச் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கேத்தட்ரல் சர்ச் வரோம். கேத்தட்ரல் சர்ச்சோட வியூவை பாருங்க. நல்லா ஒரு காலேஜ் கேம்பஸ் மாதிரி இருக்குது. இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. கேத்தட்ரல் சர்ச்சோட வியூ பாருங்க. அகாஸ்டின் டவர். அகாஸ்டின் டவர் நல்லா இருக்கு வியூ. ஸ்டோரேஜ் இல்லைங்க. டோனாபாலா வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரீட் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது ஒரு டிஃப்ரெண்டான ரோடு கோவாவில். நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டோனாபாலா. இந்த ரோடு அப்படியே பாருங்க. இது கோவாலே ஒரு டிஃப்ரெண்டான ரோடு. இது ஆக்சுவலாக வந்து போர்ச்சுகல் கஸ்டடியில் இருந்தது இந்த ரோடு. நம்மளுக்கு வந்து 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. ஆனால் கோவாக்கு மட்டும் 1961 கிடச்சிதான். அது வரைக்கும் நம்ம போர்ச்சுகலோட கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கோம் நம்ம. பாருங்கள் மக்கள், ஒரே நாட்டில் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ஓகே, நான் உங்களுக்கு கிட்ட போய்ட்டு டோனாபாலா காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். டோனாபாலா வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பாருங்கள். ஜெட்ஸ்கி 500, அவாய் 2200, பேராசைலிங், பனானா ரைட், பம்பர் ரைட், டால்ஃபின் ட்ரிப் 6000 அண்ட் ஐலாண்ட் டூர் 15,000. ஓகே, பார்ப்போம். நம்ம இது ஆஃப் சீசனால் நம்மளால் போக முடியுமான்னு தெரில. நான் உள்ளே போய் கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். டோனாபாலா என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வியூ. நல்லா இருக்குது பாருங்கள். சுற்றி கடல், சென்டரில் ஒரு பாத்வே போகுது. மேலே ஒரு ஃபோர்ட் இருக்குது. மேலே போய் காட்டுறேன். டாப் வியூ. கீழே இருந்து மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து பார்த்தா பீச் ஃபுல்லாக தெரியுது.
மார்க்கெட் ரீச் ஆகிட்டோம். பாருங்கள் மார்க்கெட் ரோடு. இங்கே ஃபுல்லாக இது பேகு எல்லாமே இருக்குது. இங்கே கேஷ்யூ நட்ஸு சாக்லேட்ஸும் இருக்குது. பார்ப்போம் நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு காட்டுறோம் வருங்க வீடியோவில். ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு பாருங்கள். வேறு லெவலில் போகிறாங்க. இதோட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட் தான் போக போகிறோம். பார்ப்போம். ஃபைனலாக நம்ம கோவா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஏர்போர்ட் கிளம்புறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம டே 2ல் கேசினோ வந்தோம்ல பிக் டேடி, அந்த இடம். பிக் டேடியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நேராக போகிறோம் அப்படியே. ஓகே கைஸ், நான் இதோட போயிட்டு உங்களை ஃப்ளைட்டில் கனெக்ட் பண்ணுறேன். வந்துட்டு இருக்கும் போதே நாங்கள் பார்க்குற பிரிட்ஜு பேர் வந்து ஜுவாரி பிரிட்ஜ். இது கோவாலே ரொம்ப ஃபேமஸான பிரிட்ஜு. வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் வியூ, செம்ம சூப்பராக இருக்குது கைஸ். கோவா வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த பிரிட்ஜில் வாங்க. பை கார் ரைடு வேறு லெவல். எல்லாம் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். டம்போலிம் ஏர்போர்ட்டு. இது நம்ம வந்து மனோகர் ஏர்போர்ட். இது வந்து டம்போலிம். இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஃபுல் பேக்கேஜிங் நடக்குது. எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது பேக்கிங்கை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு செக்கிங் பண்ணிவிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடும். நான் உள்ளே போய் காட்டுறேன் இருங்க உங்களை. சென்னை ஏர்போர்ட்டில் இறங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருங்கள். ட்ரிப் முடிய போகுது. மோகன், எப்படி நல்லா இருந்ததா ட்ரிப்பு? வெரி குட். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வரேன், எல்லாமே சூப்பர். ஆனால் ஒரு 10 minutes தான் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். நெக்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் வருவீங்களா? எப்படி? ½ லிட்டர் கோக் தர மாட்டோம். விக்ரம், ஹவ் இஸ் யுவர் ஜர்னி? விக்னேஷ், ஹவ் வாஸ் யுவர் ஜர்னி? கோவா என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ வந்து ஹாப்பி இமோஷன். ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? செகண்ட் டைம் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போனீங்க? ஓகே கைஸ், இதோட கீழே இறங்கிட்டு ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு அப்டேட் பண்ணுறேன். சென்னை ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்டில் என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஃபோன் சுத்தமாக டச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே எடுத்து எல்லாமே பேக் பண்ணி எல்லாரையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணியாச்சு. இன்னும் நானும் பிரேமும் மட்டும் தான் வீட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்மளை பிக்கப் பண்ண ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வசீமா. ஹாய் வசீமா. ஓகே, இவங்க ஏன் வந்தாங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போக வந்தாங்க. ஏன்னா நம்ம மெட்ரோவில் போயிட்டு கஷ்டப்பட முடியாது இவ்வளோ பேகேஜஸ் வச்சுட்டு. ஸோ அவங்க நம்மளை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பு நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். கோவா ட்ரிப்பு. நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே போக போகிறோம் பிரேம்? இந்த ட்ரிப் இப்போதைக்கு நல்லா போச்சு. ஓகே, வந்து இதோட பெரிய அப்டேட்டில் இருக்கும். கேதார்நாத், பத்ரிநாத்தில் இருக்கும். எஸ், அது சீசனை பார்த்து கரெக்டாக போயிடும். ஓகே. இப்போதைக்கு தான் கொஞ்சம் மிடில் நார்த்துக்கு வந்திருக்கோம் கோவாக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் நார்த் ட்ரிப்பு தான். ஸோ ஸ்டே டியூன் கைஸ் until the next update. See you soon. Take care. Bye bye. Thank you.